என் உயிரினும் மேலான குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். இப்போ நம்ம ஸ்டெப்பு 3 பார்க்க போகிறோம். ஸ்டெப்பு 3 ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு 3 வந்து நம்ம கஸ்டமரை சரி பண்ணுற வேலை. அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிடுறீங்க. லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ண உடனே உங்களது ரெஃபரல் லிங்க்குகளை காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். காப்பி ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க, அந்த காப்பி ஆனதை பேஸ்ட் பண்ணுறீங்க, அதை ப்ரௌஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன செய்யுது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருதா? இப்போ கஸ்டமருங்கும் போது கஸ்டமரை கிளிக் பண்ணிடணும். இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, நிறைய பேர் சார் ஃபீல்டுக்கு போகணுமா, ஏணி ஏறணுமா, தலைகீழ நிற்கணுமா, ஒயரை மாட்டணுமா, ஒயரை கலட்டணுமா, பேனலை தலையில் சுமக்கணுமா, பேங்குக்கு போகணுமா, அங்கே போகணுமா, படித்து சொல்கிறேன் சார். அதெல்லாம் உங்கள் வேலை இல்லை சார். அதெல்லாம் பேக்கெண்ட் டீம் பார்த்துக்கிடும். அதானி டீம் பார்த்துக்கிடும், வாரி டீம் பார்த்துக்கிடும், ஜேஎஸ்டபிள்யூ டீம் பார்த்துக்கிடும், அல்லது டாட்டா டீம் பார்த்துக்கிடும். உங்களுக்கு என்ன சாமி வேலை? கஸ்டமர்கிட்ட போய் எல்லா விவரமும் ஏ டு இசட்டு பேசுகிறது உங்கள் வேலை. கஸ்டமர்கிட்ட ஏ டு இசட் பேசிட்டு இந்த அப்ளிகேஷனில் கஸ்டமர்னு செலக்ட் பண்ணி கஸ்டமருடைய பேர், கஸ்டமருடைய மொபைல் நம்பரு, தயவுசெய்து ஃபோன் வந்தால் எடுக்க சொல்லுங்கள். இமெயில் அட்ரஸ்ஸு, ஸ்பான்சர் ஐடியை நீங்கள் மாற்ற முடியாது, ஏன்னா அது உங்கள் ஐடி இருக்கும், உங்கள் லிங்க்னா. ஸ்டேட்டு, மாவட்டம், என்ன சிட்டி, என்ன நகரம், அப்படி போடுங்க. அடுத்து பின்கோடு கரெக்டாக போடுங்க. அட்ரஸ் வாங்கி போடுங்க. இபி நம்பர் 0ல் ஆரம்பிக்கும். நிறைய பேர் தப்பாக போடுறீங்க. இபி நம்பருங்கிறது லென்த்தாக 14 நம்பரோ 15 நம்பரோ உண்டு. 0ல் ஆரம்பித்து மொதல் 3 நம்பர் கோடு மாவட்டம்லாம் சொல்லுவாங்க. அதனால் பெருசாக இருக்கும். 0ல் ஆரம்பிக்கும். அதுதான் இபி நம்பரு. இபியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த மொபைல் நம்பரு. அது போக அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டீமுக்கு தனியாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா கஸ்டமருடைய இபி நம்பரும் இபியில் கொடுத்த மொபைல் நம்பரும் அங்கே போயிடும். கஸ்டமருடைய ஃபோன் நம்பரும் போடுறதுனால பேக்கெண்டில் இருக்கக்கூடிய நமது டெலிகாலிங் டீமு, ஆப்ரேஷன் டீமு, சோலார் டீமு, ஃபைனான்ஸ் டீமு, இன்ஸ்டாலேஷன் டீம் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நீங்கள் கைடன்ஸ் பண்ணால் போதுமானது. இவ்வளோதாங்க மேட்ரு. இது வந்து ஸ்டெப்பு 3. ஸ்டெப்பு 3 சீரோடும் சிறப்போடும் போடுங்க. நல்லா வேலை பார்க்குறவங்க, நல்லா வேலை பார்க்கணுங்கிறவங்க ஒரு நாளைக்கு 10 கடையிலாக பார்த்து அதை கரெக்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.